ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சவுதி அரேபியாவிலேருந்து சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அரெஸ்ட் செக்கிங், எக்ஸிட் என்ட்ரி, விசா அப்டேட், ஹாஜ் சீசன் முக்கிய எச்சரிக்கை பற்றி நம்ம முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான தகவல் சேஃப்டி தகவல் தான். ரியாத்தில் ஒரு கார் திடீர்னு தீப்பிடிச்சிருக்கு. அப்போது ஒரு சவுதி சிட்டிசன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த காரை தன் காரில் கட்டி பின் செலுத்தி பில்டிங்லேருந்து தள்ளி எடுத்துட்டாரு. இதனால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இங்கே முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுதியில் வெப்பம் அதிகமாகுது. காரில் டேஞ்சரஸான ஐட்டம்ஸ் வச்சிருக்காதீங்க. பெர்ஃப்யூம், கேஸ் ஐட்டம்ஸ், பேட்டரி எக்ஸ்ப்ளோட் ஆகிற ஐட்டம்ஸை தவிர்த்துருங்க. இது மாதிரியான பொருட்கள் காரில் இருந்துச்சு அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கு. அடுத்த பெரிய தகவல் பார்த்தீங்கன்னா, ரியாத்தில் 6 ஷாப்ஸ் ப்ளஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லீகலா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் மசூதி எலக்ட்ரிசிட்டியை திருடி பயன்படுத்தி இருக்காங்க. இது அத்தாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? ஷாப் ஓனர்ஸ் மீது ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பில்டிங் ரெசிடென்ட்ஸ் மீது என்கொயரி நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இல்லீகல் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இது பெரிய லீகல் ப்ராப்ளத்தை உண்டாக்கும். அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா, எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே முக்கியமானது. ஒரு நபருக்கு டவுட் இருந்திருக்கு. நாம லீவ் வந்துட்டோம், எப்போ மறுபடியும் சவுதி போகலாம் அப்படின்ற டவுட் வந்திருக்கு. இப்போ அந்த நபர் என்ன பண்ணணும்னா, அவர் எடுத்த எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா எக்ஸ்பைரி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நியூ விசா அப்ளை பண்ணி போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நபர் 6 மாச விசா எடுத்திருக்காங்க அப்படின்னா அது எக்ஸ்பைரி ஆன பிறகுதான் நெக்ஸ்ட் விசா எடுக்க முடியும். இதுல என்ன குட் நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி போல 3 வருட பேன் கிடையாது. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்த தகவல் ரொம்பவே முக்கியமானது. ஹாஜ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு வெளிநாட்டவர் 6 பேரை இல்லீகலா மக்கா உள்ளே கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. உடனே அவங்கள பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அமௌண்ட் ஃபைன் போட்டிருக்காங்க, வெஹிக்கிளை சீஸ் பண்ணிட்டாங்க, பிளாக் லிஸ்ட்டில் போட்டுட்டாங்க, ஃபியூச்சர் என்ட்ரியவே பேன் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதனால ப்ராப்பர் பெர்மிட் இல்லாம மக்கா உள்ளே போக ட்ரை பண்ணாதீங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்டா சொல்லணும்னா, சேஃப்டியா இருங்க, இல்லீகல் வேலை செய்யாதீங்க, விசா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஹாஜ் ரூல்ஸ் இப்போ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு, கவனமா இருங்க. பெர்மிட் இல்லாம மக்கா உள்ள போக ட்ரை பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.